திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நீங்கள் வசிக்கும் வீடோ, ஓட்டும் வாகனமோ, அணியும் துணிமணிகளோ உங்கள் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிப்பதில்லை. இந்த வினாடியில் நீங்கள் உங்கள் உள்நிலையில் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கின்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக முடிவெடுக்கும் போது சரியான விஷயங்கள் நிகழ்கின்றன. தவறாக முடிவெடுக்கும் போது எல்லாம் தவறாகவே போகின்றன. வெற்றியும் தோல்வியும் இந்த அடிப்படையில் தான் நிகழ்கின்றன. எனவே வலியும் துயரமும் வந்தால் யார் மீது பழியை போடலாம் என்று அங்குமிங்கும் பார்க்காதீர்கள். உங்களுக்கு நோய் வந்தால் அடுத்தவர்களுக்கா மருந்து கொடுக்கின்றீர்கள்? உங்களுக்கு துன்பம் வந்தால் மட்டும் அடுத்தவர்களை ஏன் காரணம் சொல்கின்றீர்கள்? இந்த எளிய விஷயம் புரியவே சிலருக்கு பல பிறவிகள் தேவைப்படுகின்றன. ஒருமுறை சங்கரன் பிள்ளை குடிபோதையில் தட்டு தடுமாறி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். இரவு 8 மணிக்குள் வீட்டுக்கு போக வேண்டியவர் அதிகாலை 2:30 மணிக்கு தட்டு தடுமாறி கல்லிலும் முள்ளிலும் விழுந்து விழுந்து எழுந்து போய்க் கொண்டிருந்தார். வீடு வந்து சேர்ந்து கண்ணாடியில் பார்த்தால் முகமெங்கும் இரத்தக் காயங்கள். உடனே ரகசியமாக மருந்து பெட்டியை திறந்து காயமுள்ள இடங்களிலெல்லாம் பிளாஸ்டரி போட்டு கொண்டு படுத்து விட்டார். காலையில் அவர் மனைவி அவர் முகத்தில் தண்ணீரை கொட்டி தரதரவென்று இழுத்து போய் காட்டிய போதுதான் விஷயம் புரிந்தது. காயத்துக்கு கட்டு போடுவதாய் நினைத்து கொண்டு கண்ணாடி முழுக்க பிளாஸ்டரியை ஒட்டி வைத்திருக்கின்றார். விழிப்புணர்வே இல்லாத மனிதர்கள்தான் தங்கள் காயங்களுக்கு வெளியே காரணங்களை கண்டுபிடிப்பார்கள். உங்கள் வரங்களும் சாபங்களும் உள்ளிருந்தே நிகழ்கின்றன. இதை உணர்ந்து நடந்தால் உங்கள் வாழ்க்கை அழகாகவும் அற்புதமாகவும் மாறும். இது புரிய ஒரு பிறவியையே எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை தன்னுடைய வழிகளில் உங்களுக்கு பாடம் கற்பிக்கும். மனிதர்களின் வேலை, சொத்து, உறவுகள், அவர்களின் உடல், மனம் என்று எல்லாமே அவர்களின் சாபமாக மாறுகிறது. வருத்தமும் துன்பமும் வானத்திலிருந்து பொழிவதில்லை. மனிதர்கள் எதை விரும்புகிறார்களோ அவையே அவர்களின் வருத்தத்துக்கும் துன்பத்துக்கும் மூலமாக மாறிவிடுகின்றன. உலகிலுள்ள ஒவ்வொன்றுக்கும் உங்களை பிடித்திருக்கும் விதமாக நீங்கள் வாழ பழக வேண்டும். பூச்சிகள், பறவைகள், பூக்களுக்கெல்லாம் உங்களை பிடித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் பருகும் நீர், உங்கள் சுவாசக்காற்று, உங்கள் உணவு எல்லாமே உங்களுக்கு நஞ்சாக மாறிவிடக்கூடும். அவற்றுக்கு உங்களை பிடித்திருந்தால் அவையே அமுதமாக மாறும். பிரபஞ்சம் என்கிற படைப்பும் அதை படைத்தவரும் உங்களை நேசித்தே ஆக வேண்டும் என்ற விதமாய் வாழ்வதே வாழ்க்கை. உங்கள் விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதல்ல வாழ்க்கை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவுக்கும் உங்கள் மேல் பிரியம் தோன்றும் விதமாக வாழும் முறைக்குத்தான் வாழ்க்கை என்று பெயர். இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.